யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து டி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ. சர்ப்ரைஸ் அப்படின்னா லைக் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசாக அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தது. ஸோ அதோட ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் கூட பார்த்துக்கோங்க. சிண்டு அண்ட் சிண்டுவோட பேபிஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் ரெடி ஆகிட்டு டியை வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஏன்னா இன்னும் ரெடி ஆகாமல் அப்படியே தூங்கிட்டே இருந்தானா. ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக ஃபோன் வந்துச்சு. ஸோ ஃபோன் வந்தோடனே வந்து போயிட்டு பார்சல் வாங்கிட்டு நான் என்ன நினச்சேன்னா ஏதாவது கேட் ஃபுட்டோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஸோ நான் போயிட்டு வாங்கிட்டு வரும்போது வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தா. லைக் எனக்கே வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். ಏನದು என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சது அது. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி வாட்ச் வேணும் அப்படின்னா. நான் வந்து நியூ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் வந்து நானே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை வேணாம், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்போ வேணாம் சொல்லிகிட்டே வந்து தள்ளிக்கிட்டே வந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து நீ வந்து கிட்டே கேட்டு தான் சத்தியமாக வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் வந்து அதிகம் இது. ஆனால் அதிகம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இல்லை. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒன்று வந்து ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இப்போதைக்கு வந்து இது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் நீ வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பையன் வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டான். என்ன வாங்கி கொடுத்ததா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் வந்து வாங்கி கொடுப்பான். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவன் என்கிட்ட சொல்லாமையே வந்து புக் பண்ணி வாங்கி கொடுத்தான். மேபி அவன் என்கிட்ட கேட்டிருந்தேன்னா அப்படின்னா நான் நிஜமாக வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபைனலி வாங்கி கொடுத்தா நானும் ஹாப்பி. அவன் என்ன சொல்கிறான் நீங்களே கேளுங்க. ಯಾವಾಗಲೂ ಫೇಲ್ಯೂರ್ ಕಾಣಬೇಡ ಇನ್ಮೇಲೆ. ಓಕೆ, ಇನ್ಮೇಲಾರು ನಿನ್ನ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರಲಿ. ಇಷ್ಟು ದಿನ ಚೆನ್ನಾಗಿಲ್ವಾ ಏನು? ಇಷ್ಟು ದಿನ ಆಡ್ತಿದ್ದಲ್ಲ ಅದಕ್ಕಿಂತ ಚೆನ್ನಾಗಾಗಲಿ ಅಂತ. டி வந்து எனக்கு விஷ் பண்ணிவிட்டு இந்த வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணா. இனிமேல் வந்து உன்னோட டைம் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. நான் வந்து இதை போட்டு நல்லா சீன் போட்டுட்டு இருந்தேன். அதோட கிளிப் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா யூடிஸ், லவ் யூ, பை பாய். ஸோ நீங்கள் நினைக்கலாம் வந்து என்ன ஒரு வாட்சுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சீன் போடுறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு பிடிச்சது வந்து வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வந்து அதிகமாக வந்து எதுக்குமே வந்து இப்போல்லாம் செலவு பண்ண மாட்டேன். அதுலேயும் வந்து மேரேஜுக்கு அப்புறமா வந்து ரொம்ப கம்மி தான் நான் வந்து எனக்கும் பிடிச்சது வந்து வாங்கினது எல்லாமே. ஸோ அதுவும் இல்லாமல் டி வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அது. அதனாலே வந்து கொஞ்சம் சீன் போட்டுட்டு அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஆல்ரெடி பாய் சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். பை பை யூடிஸ், லவ் யூ.